இப்போ வெட்ட ரெண்டா மட்டும் பழம் கூட சொன்னாரு சொல்லி சைட் யார் கறி அனி நாட்டல இருக்கு பாக்கல காணு நான் உனக்கு சொல்லுங்க சரி வெங்காயம் தான என்ன கண்ணு தேவையில்லை நான் சொல்லுங்க சாந்தி ஒரு மாதிரி இங்க குட்டியா ஏன் பாய்ச்சா இது செஞ்சனா அதுக்கு அரிசில இருக்கு சரியா நீங்க நம்ம ரெண்டு சார் சாக்கி வணக்கம்டா சாப்பிடுங்க வாங்கி அவ்வளவுதான் சாப்பிடுங்க டாட்டா உன்னால ஒரு வெங்காயம் போச்சுடா அதுவா இது கழுவுவானே வீடியோ போட்டு விட்டுறாதீங்க ஃபாரஸ்ட் வேணும் முறை ஏதாவது பண்ணி விட்டுறாங்க ஃபாரஸ்ட்டை காட்ட மாட்டோம் ஃபாரஸ்ட்டை காட்டக்கூடாது ஃபாரஸ்ட்டுன்னு தெரியாது அவனுக்கு நம்ம சொல்கிறதுல என்ன இருக்குது இதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஃபாரஸ்ட் தீயை பொருத்தக்கூடாது ஃபாரஸ்ட்டுக்கு அதுதான் பிரச்சனை ஆமாம் தீ தான் பிரச்சனை மரம் என்ன பேக்ரவுண்ட் கவர் பண்ண மாட்டோம் பச்சைக்காய் தான் இருக்குது பச்சைக்காயா இப்படி கோடு கோடு போடவான் ஆமாம் தலைவர் மாமா சொன்னதா முன்னாடி 4 பீஸா போட சொன்னாங்க இதையே பச்சைக்காயவா ஆமாம் இப்போ வெட்ட ரெண்டா மட்டும் பொழந்து ஓட சொன்னார் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு நல்லா சமைப்பாப்லையா இல்லை சும்மா தானா இல்லை சமையல் நல்லா தான் பண்ணுவோம் அப்படியா எப்படி கடல் மேலே பண்ணி பழகிட்டாங்களோ தெளிசா நல்லா பண்ணுவோம் தெளிசானா ஆமாம் என்ன தெளிசா நான் வெட்டினதை கவனிச்சிருக்கீங்களா பெருசாக யார் வெட்டினது கண்டிப்பாக நாட்டில் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா பீப்பை வெட்டணும் ஆமாம் பீப்பை அவிய போட்டுருந்துக்கலாமாம்மா சைடில் அடுப்பு ரெடி பண்ணி இதுதான் இருக்கு ஐயோ நேற்று வெள்ளாட போன இடத்துல பேட்டை தூக்க முடியல காத்துக்கு காத்து அந்த பேக் வெயிட் ஆகிட்டுலாம் தெரியல நான் கரெக்டாக மீன் பிடிச்சிருந்த பேட்டு நம்ம பேட்டா வேறு பேட்டா வேறு பேட்டு அது வெயிட்டு செல்வாக இருக்குது ஆமாம் அடே நீ வரம் தெரிஞ்சா தண்ணி பீப்பை பண்ணிக்கலாம்டா எங்கே இவனுக்கு முன்னாடி வர்றேன்னு சொன்னவன அவனை காணோம் சாக்கி நிற்கானடாங்க எங்க மரத்தில் என்ன தெரியுமா இல்லையா சீட்டு எல்லாரும் கூப்பிடுங்க நான் வர்றேன் பிரியாணி நிற்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை கூப்பிட்டா காசு எங்கே இருந்தாலும் ரெடி பண்ணிடுவான் தேவா சீட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டா சீட்டு விளாட்லாம் என்னது சீட்டு வாங்கியாச்சு மாமா எவ்வளோ நேரம் நாளைக்கு போன தடவை பிரியாணி கிண்ணப்ப 1.5 மணி நேரம் அடுப்பில் போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க ஆமாம் ரொம்ப கம்மி தான் பாக்கெட்டில் வச்சியா பாக்கெட்டில் காணு நான் உடச்சு விடு இந்த இப்படிலாம் இருந்துச்சுன்னா அது அதில் இது பண்ணும்போது இதாகிடும் தானாகவே பிரிஞ்சிடும் எவ்வளோ பெரிய விஷயம் டீ குடிக்கிற அவசியம் நம்மளுக்கு யாருமே இல்லையடா டீ குடிக்கிற ஆளுக்கு யாரும் இல்லையே நம்மளுக்கு தீப்பெட்டி ஒரு தீப்பெட்டி இது பண்ண சொல்ல வேண்டியதானே நாலு போதுமாப்பா இது ஒரு வெங்காயம் காலுக்கும் பிளேட்டுக்கும் இடையில மாட்டிக்கிச்சு எதில் பாக்கெட்டை தீப்பெட்டி சொன்னேன் 8,000 தெரியல
சட்டி சட்டி எடுங்க. இருக்கு அது தூக்கி லைன்ல தான் போகுது. லைட் தண்ணி ஊத்து. லைட் தண்ணி ஊத்து. கொஞ்சம் தண்ணி ஊத்து. கழுவி ஊத்தா. எம்மக்களு. இது ஊத்து. கொத்தமல்லி வெட்டுங்க. இது கொத்தமல்லி பிச்சு போடுங்க. கொத்தவா பம் பம் பம். அந்த தண்ணி தனியா வச்சிருங்க. குத்தி காணோம். நாம புத்தினா கொத்தமல்லி இப்போ வாங்கிட்டு வந்தானே சினைக்கு. வாங்கிட்டு வந்து இந்த இருக்கு. சிவா வாங்கிட்டு வந்தான்ல. அதான் இருக்குல்ல. அதான். ஏய் புதினாடா. புதினா கொத்தமல்லி இருக்கு. ஏய் நான் வாங்கிட்டு வந்ததுடா இது. ஏய் கரண்ட் எதுக்கு வந்துருவானா? போடு வரமாட்டான். போடு சும்மா போடு. வெங்காயம் தானே? வெங்காயத்தை டெண்டனும் தேவையில்லை. ஆமாம். மல்லியில் போய் வாங்கிட்டுப்பா. மல்லியில் வாங்கிட்டு வந்துருக்கு இருக்கு. ஒரு பக்கம் வெயிட் வைப்போமா? ஒரு பக்கமா வெயிட் வச்சா ரைட்டாக இருக்கும். கேட்டு ஒன் சைடு வந்து இருக்கு தெரியுதா? ஆமாம், ஒன் சைடாக ஒரு தொண்டு வந்தா கையில் ஒன்று தான் பார்க்கலாம். ஏன் இருக்கு இன்னொரு கீழே இருக்கு. தட்டிகளுக்கு ஈரட்டும் இருக்கு. வெட்டி வச்சு உள்ள ஏதாட்டும் ஒன்று இல்லை என்ன சாஞ்சிருக்கு, ஒரு பக்கமாக கிடக்கு. கரெக்டாக இருக்கும். இப்போ லேசாக அந்த கத்தியை வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க. லேசாக மட்டும் ஒரு ஹைலைட். கத்தி இல்லாத கரண்ட் இல்லாமல் கத்தியால் வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம். செருப்பு ஒன்று தான் நிப்பாட்டுங்க. இல்லை செருப்பு இல்லை சரி இல்லை. உப்பு போடுங்க. உப்புல லேட்டாக தான் உப்புல ரெண்டு மரவசம் பிடிச்சி வெட்டி வச்சிருக்கேன். ரூபா இதான் கேட்குது. நிறுவன்ட்டாப்லையா? மெக்கானிக்கர் வர மாட்டாப்ல. சொன்னா தானே கேட்டேன். இதாப்பா மெக்கானிக்கர் மதியம் வருவாப்புல. சொல்கிறேன் மதியமாக வருவாப்புல. மதியம் சொல்லுவா. இப்போ வர மாட்டாப்புல. மதியம் தானே வருவாப்புல. நாளை பிள்ளை நம்ம பார்த்துக்கலாம். செங்கோலா இருக்காங்க. சரி ரேடியேட்டர் மாட்ட சொல்லு. ரேடியேட்டர் நம்மளே மாட்டேன்னு. டென்ஷன் பேட் நம்ம மாட்டிக்கிறோம்மா. டென்ஷன் பேட்டையும் ப்ரெஷர் பைப்பையும் நம்ம பார்த்துக்குறோம். அருமை பார்த்துக்குறோம். மெக்கானிக்கல் வரும் பார்த்துக்குறோம். இப்போ மாமா இப்போ நாசில் மாட்டிட்டு ரேடியேட்டர் மாட்டி ஒரு ரேடியேட்டருக்கு போகிற ஓசு லைன் இருக்குல்ல, அந்த லைனில் பார்த்து இன்ஜின் எடுத்து போட்டுட்டு வந்துருச்சு. கரண்டி வந்துருச்சு. கரண்டி வந்துட்டு மெக்கானிக்கு நாளைக்கு வருவாப்புல மாமா. நம்ம பார்த்துக்குறோம். நாளைக்கு எடுத்துக்குவோம் மெக்கானிக்கரை. பெட்டி டென்ஷன் பேட் 60 நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ ஆள்கிட்ட வச்சு இருக்கிற பார்த்துட்டு முடிக்கிட்டோம் மாமே. இல்லை அது நம்ம பார்த்துக்குறோம். எத்தனை பீஸ் மச்சான்? 20 பீஸ் மாப்பிள்ள. 20ஆ? சரி. இது எப்படி கிலோ கணக்கில் தர்றதா இல்லை? ஆமாப்பா. இது இதோட சரியோட 20 ரூபா சொல்லுவாங்க. சரி சரி. நல்லா அடுக்கு மாப்பிள்ள வீடியோ எடுத்து நல்லா அடுக்கு மிக. ரேடியேட்டர் எல்லாமே ஆல்மடி இருக்கலாம்டா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. அது பார்த்துக்குறோம்டா. நம்ம நான் பார்த்துக்குறோம். நீ தெளிவாக நீ மாட்டுங்க. தக்காளி கட்டி விடுங்க. கட் பண்ணு. டேய் ஓடியா இல்லை ஓடியா ஒரு தக்காளி தட்டி விடு பாதி. வாங்கப்பா. ஏய் வாங்க ஒத்தாலு தக்காளி தட்டி விடு. வாங்க பாதி தட்டி விட தானே கிட்ட முடியும். சிக்கன் அதுக்குள்ளே நீ வராது. நீ கொட்டிடாதப்பா. இல்லை எறும்பாயிடுச்சு, அதனால தான் எடுத்தேன். ஓடியாங்க பச்சை காய். இதான் பச்சை காயா? பாய் கட்டி விடுங்க. விடுங்க
நல்லா ஸ்லிம்மில் வச்சுருங்க. என்ன தேவையான வந்து ஊற்றிக்கலாம்லண்ணே. என்ன பண்ணணும்னே தெரியாது. ஒரு கெட்டா 100 ரூபா, ஒரு கெட்டுக்கு 2 பேர்த்துக்கு சார் கடிதான் பார்த்துக்க ஓடு வாங்க முடியாது. வேணுமா? இன்னும் ஒரு டம்ளர் மட்டும் இன்னும் ஒரு டம்ளர் இன்னொன்று மதியா இல்லையா? ஆமாம் வாங்க வாங்க நேற்று ஓடு வாங்கடா கிளம்பி. கறிக்காண்டியாக பிள்ளைட்டு நம்ம எல்லா வேலையும் மிக முடிஞ்சிச்சு. இப்போ சட்டையை பிறகு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கு. கறியில் சென்டர் கோடு ஓட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி சரி ஒவ்வொரு கறியாக ஆக்கிங்களா அதில் கோடு விட்றேன். கோடு ஓட்டு தூப்புறேன். ஒவ்வொரு கறியாக எடுக்க இங்கிட்டு தாங்க. இல்லை அது அப்படியே தூக்கி அங்கிட்டு வச்சிரும். நீங்கள் இதை தூக்குங்க ப்ரோ. நீங்கள் கறியை தூக்குங்க, நான் தட்டை தூக்குறேன். ஆமாம், அப்போ தான் அந்த மசாலா ஏறும். வச்சுக்கிறீங்களா வேண்டாமா? தக்காளி இல்லை அதில் எதுவும் கறி வேறு கத்தி எதுவும் ஷார்ப்பாக இருக்கான்னு பார்த்து போட்டு வாங்கிட்டு வரணும். இதில் கோடெல்லாம் போட்டு இருந்தால் மசாலா உள்ளே ஏறும். இஞ்சிட்டு நல்லா இறங்குதுண்ணே. சும்மா முழுசாக இருந்தால் இறங்காது, மேலே ஒடின்னு நல்லாவும் இருக்காது, சக்கையாகவும் இருக்கும். போட்டு இது வெட்டும் போது அவனோட வெட்ட சொல்லிட்டு வரணும். இந்த தட்டி இல்லை லாபம்.
ஐயோ ப்ரோ உப்பு உப்பு போட்டால் கறிக்கு இறங்கும்ல. இறங்க அவ்வளோ இது போட்டுட்டு இதெல்லாம் அது வேரோட வந்துருச்சு. ஏ 3 அரிசியா போனாட்ட 2 தானே வேணும். கேட்கேன் உப்புக்கு தான்டா. உப்புக்கு ஒரு மதிப்புக்கு வாங்க. ஒரு கமெண்ட்ல யாரு உப்பு நார்மல் தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம் கூட இருக்கணும், உப்பாக தெரியணும். நம்ம அரிசி போட ரைட்டாக இருக்கும். நீங்கள் போடுங்க, நான் கொஞ்சம் போடுங்க போடுங்க, இன்னும் ஒரு 3 வாட்டி போடுங்க இந்த மாதிரி. ஏன்னா நமக்கு உப்பு கரிச்சு தெரிஞ்சால் தான் ரைட்டாக அரிசியில் ஏறுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போதைக்கு இதை போட்டு வரவங்க நம்ம அரிசி போட்ட பின்னாடி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்கும்போது தெரிஞ்சு. ஒரு 10 நிமிஷம் இல்லை வரகட்டும். அப்படியே தண்ணி ஊற்றிடும். பூட்டுறா ஊறட்டும். வீடியோ எடுத்தாப்புல உள்ள ஐஸ் இருக்கு. ஒன்றரை சட்டி ஊற்றணும், 1.5 சட்டி ஊற்றணும். தண்ணி ஊற்றி இதில் இந்த கேனை மட்டும் ஊற்றணும். ஊற்றிட்டு அலசவியல்ல ஒரு டைம் அப்படியே அலசி அள்ளி போட்டுக்கலாம். ரொம்ப அலசணும். அவர் அள்ளி போடுவார். போய் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க அப்புறம் ஃபுல்லாக நீங்கள் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். தண்ணி பானையை கொண்டு போயிடுவோம் பக்கத்தில். ஆமாம்.
ஊற்றுமா? பத்துமா? தண்ணி பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். போதும் 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 போதும். அதில் தண்ணி இருக்கா? அந்த தண்ணி ஊற்றி விடு. அப்படியா அதுக்கு அந்த தண்ணி இதில் ஊற்றி விடு. அண்டா இருக்கோ தண்ணி கேனில் இருக்காரு. கொண்டா 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 மேலே வச்சு சூடாக இருக்கு பார்த்தீங்க. அள்ளி போடுறியா? சின்ன போய் 2 தண்ணி வச்சு ஒரு செம்பில் போகலாம். ஒரு பானையில் இந்த பானையை எடுத்துகிட்டு போடா. இங்கே ஏதாவது ஒரு வீட்டில் வாங்கிட்டு வா. கிணத்துல போங்கடா. இங்கே உள்ள தண்ணி எல்லாம் நல்லா இருக்கும். இந்தா இல்லை அண்ணனை கூப்பிட்டு போ. தூக்கிட்டு போ, அவனையும் கூட்டு போ. அடுத்து வந்தால் தான் வேலை. 2 கேன்லையும் பிடிச்சுவாங்க. 2 கேன்லையும் இந்த 2 கேன்லையும் பிடிச்சுவாங்க. அவங்க அதுலேயே கொண்டு வந்துடுவாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் பிடிச்சி அதுவே கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆளுக்கு ஒரு கேனு, ஆளுக்கு ஒரு இது. இப்போ ஒரு பானை ஆளுக்கு இருக்கிறதுனால தானே. ஆமாம். இதுக்கு மூட்டும்ல கருத்து. தட்டை நைஸாக தட்டுறீங்க. உப்பு போடுங்க. உப்பு போட்டு மூடி. உப்பு போட்டு இந்த லேசாக அளவு பார்த்துட்டு வர மூடி விட்டுரு. போகணும்னு நினைக்கிறேன். பாருங்க போதும். அதான் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் எடுங்கண்ணே. கொஞ்சம் எடுத்து ரசத்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரிங்க. குடிங்க. சும்மா சும்மா ஊற்றுங்க. சும்மா போதும். காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு பத்தாதுண்ணே. போடுங்க. நீங்கள் போடுங்க. அரிசி போட்டு போடுங்க. வத்தம்பது வரும்ல. 19 வரும். 19 சோத்தில் பிடிச்சிருங்க. கொஞ்சம் அடுக்க வச்சு பார்த்து போட்டுக்கிறோம். சரி சரி தேவையான லாஸ்ட்டு லேஸ்ட்டில் இப்போ தண்ணி ட்ரையாக நெருக்கி வரும்ல. பாதி தண்ணி குறையும் போய் 10 ரூபா விடுங்க. அதான் நமக்கு கொஞ்சம் கூட இருந்தால் தான் அந்த அரிசியில் ஏற லைட்டாக இருக்கும். ஆமாம். இதில் பார்க்க அப்படி இருக்கும். ஆனால் நம்ம பார்த்தோம்னா நமக்கு உப்பே இருக்காது. சரி பாங்க. சரி முடிங்க. புரியுதா? குடிக்காம அதை குடிச்சிட்டு ஒன்றும் இல்லை சுட்டுருச்சு. வச்சிருச்சாங்க இப்படி தம்மிலேயே கிடந்துச்சுன்னா
உப்பு பார்க்கணும். இப்போ நீங்கள் உப்பு பார்த்து ஏற்றணும். எனக்கு தெரிஞ்சு உப்பு பத்தாது. யாராவது எடுத்து தின்று சூடாக சாப்பிடக்கூடாது. ம் லேசாக எடுத்து வச்சு ஆரவும் தின்னுவாத்தா தான் டேஸ்ட் தெரியும். எப்படியும் உப்பு பத்தாது. கொஞ்சம் தள்ளி அதில் வைங்க. இல்லையா தட்டில் இதுலேயே கூட வைங்க. கவுத்தி தானே வச்சுருக்கீங்க. இதுலேயே வைங்கல. கவுத்தி தானே வச்சு. தண்ணி எடுங்க. இன்னொரு செம்பு எடுங்க. வேவலை தண்ணி வருங்க. மூடி வைக்க சொல்ல மூடாமல் போயிருக்கானா? சுட்டுப்பா இங்கே இருக்கோ? இங்கேயும் இல்லையா? இங்கே இல்லை. உப்பு ஒரு செம்புங்க. ஏய் செம்பக்கானா? ஏ செம்போடானா? அது விளைஞ்சு பானை எடுத்துக்கிட்டா கிளம்பிட்டு பானை எடுத்துக்கிட்டாங்க. மச்சான் அடுத்து பீப்பை கிளியர் பண்ணலாம் மச்சான். பீப்பை வெட்டுவோமா? ஆமாம் ஆமாம். கொஞ்சம் கூட ஊற்றுங்க. ஒரு 2 லிட்டர் ஊற்றுங்க. வேண்டாம் போதும். போம்போ தம்மு ரைட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்கண்ணா. பிரியாணி பொடி போட்டியில 2 பொடி போட்டலாம். போட்டாச்சுப்பா. என்ன போட்டாச்சுப்பா. பத்துமா? 19 அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெங்காயம் எரிப்பில் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இத்தனை பாருங்க. உப்பு கரெக்டாக பாருங்க. இத்தனை பாருங்க. அதான் தெரியுங்க. தின்னு பாருங்க. ம் இது போட போம்மா. குறைக்கவா? வேகிற பருவனை தண்ணி போதுமான்னு கேட்கேன். தண்ணி போதும். வெந்திரமன் தண்ணிக்கு பார்த்துக்கணும். திருப்பி தண்ணி ஊற்ற முடியாது. ஒரு நேரம் தான் ஊற்றணும். ரொம்ப கிண்டாத காய் உடஞ்சிடும். கடலாம் உடையாது. மசாலா பிடிச்சி தான் வெந்துருச்சு அரிசி. வெந்துருச்சுல. தம்மில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். தம்மில் இருந்து இப்போ கரெக்டாக இருக்கும். அப்படியே இருக்கும். ஆமாம். கிண்டி விட்டுட்டு கீழே இருந்து ஒரே ஒரு டைம் மட்டும் கிண்டி விடுங்க. பிடிச்சிட்டா? பிடிக்கல. ம் எப்படியும் பிரியாணி பிடித்தாங்க கொஞ்சம். ஆமாம். வச்சிருங்க. மசாலா தான் பத்தாம போயிட்டு. அன்னைக்கு ஒரு பைட் போட்டோம். வெங்காயம் தக்காளி கூட போட்டேன். இது வெங்காயம் தக்காளி தான் அதிகமாக போடும். இப்போ வெங்காயம் தக்காளி கூட இருக்கு. அரிசி கூட இல்லை. மல்லிகை இருக்கு. ஒரு ஆள் கூட மல்லிகை எடுத்தாங்கம்மா. மல்லிகை எல்லாத்தையும் எடுத்தாங்க. நல்லா மல்லிகை கழுவி. ஏம்மா வெட்டுங்க. போதும் நெய் இதுக்கு. பீப்பு கிரேவி மாதிரி வைக்கிறது தானே? ஆமாம், அதான் கிரேவி தான் நல்லா இருக்கும் இதுக்கு. போதும் போமா. இது இதுக்கு போதும். ஏன்னா யாருக்கு தண்ணி இந்தா இதை கழுவுறதுக்கு. மேலே சூடு ஏற்று தண்ணி வைக்கணுமா? சுடு தண்ணி சொன்னாலுங்க. நான் அப்படியே மலைச்சாரல் மாதிரி போடுகிறேன். மலைச்சாரல் போடு. இந்த நெய்யாங்கோய் கழுவிட்டு மாமா லேசாக வந்துக்கிறேங்க. கழுவிக்கிறோம். கழுவிட்டு அதே அங்கேயே பொடிசா வெட்டிவாங்களே. அப்போ பொடிசா வெட்டினாலும் அவங்க ஒன்றா ஒட்டி நிற்குமா இல்லையா? போடுவா. தனித்தனியாக தருமா? என்ன அரைக்கும்?
இந்த தட்டில் ஓடு. இந்த தட்டில் ஓடு. இன்னும் இப்போ மல்லியில இருக்கா? இந்த தட்டில் மல்லியில இருந்தா இன்னும் போடலாம். தட்டி வேணுமோ? அது புதினா மட்டும் தான் வேணும். மல்லியில போடுங்க. மல்லியில இருந்தா போட்டு விடுங்க. மூரை தட்டி வேணுமோ? 100 தட்டு வேணும். ஆளு தட்டு. இவனே பிரியாணியிலேயே போடல. எங்க வீட்ல இருந்து 2 தக்காளி பண்ண மாட்டேன். இருந்துச்சு. இப்போ பண்ண மாட்டேன். இப்பெல்லாம் போட முடியாது. இலையே பார்க்கலண்ணா. பிரியாணி இலையே போட்டு வதக்கி இருக்கணும். என்னமாமா லெக் பீஸ்ல லெக் மட்டும் தான் இருக்கு, பீஸை காணோம். அவ்வளவுக்கு வெந்திருக்கு, நல்லா தெளிவா உங்களுக்கு. டேஸ்ட் பாத்தீங்களா? பார்ப்போம். பீஸோட எடுத்தா தான் டேஸ்ட் தெரியுமா? என்னடா கம்மி வைக்கல. அவனுங்கடா ஆத்துல முட்டை வாங்கப்பா, 20 முட்டை. வேண்டாம்ப்பா, முட்டையெல்லாம் வைக்க முடியாது. சும்மா அங்கேயே அடுப்பு இல்லாம இருக்கு, சேஸ் இல்லாம இருக்கு. முட்டையெல்லாம் வந்துச்சுன்னாமா முட்டையா? போது கிரேவி இருக்குல்ல, கிரேவிப்பா. கோழி வாங்கினதுக்கு 6 முட்டை கொடுத்தாங்களா? 8 முட்டை இன்னைக்கு கொடுக்கலையாங்க? இப்போ இன்னைக்கு வாங்க போனது சரியில்லாத இல்லை. 3 கிலோடா. பீஸா ஹலோ சாக்கி, வரும்போது தயிர் மாமா 5 தட்டு மட்டும் வாங்கிட்டு வா. இந்த தட்டு 8 ரூபா தட்டு, 5 தட்டு மாமா. தயிர் ஆமாம். மூஞ்சியில் மட்டும் போட மாட்டாங்க. 12 தட்டு இருக்கு, அவர் 5 தட்டு வாங்கி சொல்லி. 12 தட்டா? நீ எத்தனை வாங்கிட்டு? 20 வாங்கிட்டு இருக்கேன். தட்டா இல்லை 10 வாங்கிட்டு இருக்கேன். நான் 5 சொல்லியிருக்கேன். என்ன இன்னும் 10 சொல்லுங்க மச்சான். எப்படியும் அங்கிட்டு இந்த கிடக்கு. அப்போ ஒரு ஆள்கிட்ட சொல்லக்கூடாது. கண்ணு காந்து என்ன வேற என்னென்ன வேணும்? அந்த 5 தட்டு வாங்கிருக்கேன்னு போன் அடிச்சேன். அந்த ஜாக்கெட் சொல்லியிருக்கேன். இதுக்காக தான் நான் வெளியே போகிறதே கிடையாது, லேட்டாகவும் வர்றதே கிடையாது. ஏதாவது சொல்லுவாங்க. காட்டமா இருக்கு. அவன் 80 ரூபா நினைப்பான். கொஞ்சம் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. என்ன சாப்பாடு இருக்காது உனக்கு? என்ன சீக்கிரம் வாப்பா. வாப்பா வாப்பா. இல்லை போ வீட்டுக்கு போ. எனக்கு ஆனாதான் போ. வாங்க அடே வர சொல்லு சாப்பாடு இருக்காம வாங்க. ஏய் 6 கிலோ போட்டிருக்கப்பா. 20-25 சாப்பிடலாம்ப்பா. அவன் விளையாட சொல்றாவா? அடே பாடா போய் கட் பண்ணுப்பா. நீ வேற அவன் போட்டுக்கிட்ட உயிரை வச்சு நீ அவன்கிட்ட ஓடியா? இந்தா சிக்கன் சாப்பிடலாம்னு ஆசையாக நடப்போம். காட்டுக்கோழி எனக்கு அவனுக்கு சாக்கிக்கு எனக்கு. இல்லை ஒரு ஆள் உட்காருங்களேன். இதை பிடிச்சிக்கிறேன். காசு யாரு கொஞ்சம் போல பிரியாணி சாப்பிடலாம்லப்பா. இருந்துச்சுலடா சாப்பிட்டுருக்கான். இது அள்ளி வச்சு மறுபடியும் இன்னொரு வாட்டி கிடையாது. ஒவ்வொன்றா வெட்டி வெட்டி ஒவ்வொன்று. தண்ணி பார்த்தாங்க போட்டு கத்தி தாங்க. கோழியை சுற்றுவோமா? அந்த தண்ணி கீழே கொட்டிக்கிறது. கரையில் உள்ள தண்ணி கீழே கொட்டி அள்ளி போடுங்களே. அந்த தண்ணி வடியாமல் இருக்கும்ல. இன்னும் ஒரு தண்ணி தண்ணி வடிகிறதெல்லாம் காட்டணும் வீடியோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
பீப் கறின்னு போடுங்க. ஸ்லோ மோஷன்ல எடுத்துட்டு மாப்பிள்ள எடிட் பண்ணிடுவாரு. பேசி கொட்டிடுங்க அப்படியே குத்தி அடிச்சுட்டு போட்டுருங்க. கொட்ட முடியுங்க ஒன்றும் பண்ணாங்க. தண்ணி ஊற்றி என்ன ஊற்று இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாயெல்லாம் இப்போ எல்லாமே வெஜிடேரியன் மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஒரு 15 கோழியை காலி பண்ணிருச்சு. அதில் ஒன்றில் வைகி ஆடுகளையே காலி பண்ணிருக்குறா. அப்படியே அள்ளி போட்டுருமா என்ன சட்டி சட்டி தானே தேவை. டேரக்டா அடுப்புல போட வேண்டியதான். கொண்டு வந்திருக்கானே கையில் அள்ளி கையில் ஒரு ஆள்கிட்ட தெளிவாக கொடுத்துருங்க. கையில் யாராட்டும் என்னென்ன பொருள் ஒரு சட்டி மட்டும்தான் சினித்தி வீட்டில் இருந்து வந்தது. ஏன் இந்த 2 சட்டியுமே நம்ம வீட்டிலேருந்து வந்தது? ஆமாம், மற்ற சின்ன பொருட்கள்லாம் இந்த வீட்டில் இருந்து வந்தது. இதை பொரிச்சு எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பொரிக்கலாம் ஸ்டேஜ் தான் பண்ணலாம். கேரளாக்கார அருமையாக இருக்கும். பொரிச்சா சரி, அருமையாக பொரிச்சா இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் இதை வச்சு தயிர் வச்சு இப்போ கடலை மாவு வச்சு எல்லாம் பிணைஞ்சு காலையிலேயே வச்சிடணும். 2-3 மணி நேரம் ஊற வச்சாதான் நல்லா இருக்கும். ஆமாம் பீஃபையா? ஆமாம், கிரேவி வச்சா சூப்பராக இருக்கும்பா. இல்லைன்னா ரொம்ப ரஃப்பா இருக்கு. கேரளா தான் சட்டி களி அடுப்பில் வைங்க. சட்டி வைத்தா அடுப்பில் வைங்க. கேரளாக்கு அவங்க பீஃப்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க அவங்க பீஃபில். அது எல்லா நாமளும் செட் ஆகாது நம்மளுக்கு. வாடை ஊத்துறா ஊத்துறா போதும் அம்பளத்தி ஊத்துற. 1/2 லிட்டர் 3 கிலோ இருக்குடா. இருக்கட்டும்டா, நம்ம தண்ணி ஊற்றணும் 1/2 கிலோக்கு 3 கிலோ காணாரா ஊற்றணும். எண்ணெயில் விழாதானே லாஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். போடு விடுங்க இருக்கு. வெங்காயத்துங்க வெங்காயத்தை போடு. கடுகு கொஞ்சம் முன்னாடி கடுகு இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி கடுகு இருந்துச்சு. இரு எல்லாம் தட்டணு எல்லாம் இருக்குதான். கடுகு பொடிக்கிட்டும்டா. இரு லாஸ்ட் அதுகளுக்கு அது போடவே இல்லை. அதான் அந்த ஸ்மெல்லு வரல. பிரியாணி ஸ்மெல்லே இல்லை. அதான் அது. அதான் இது போடு. இது போடுவான். வதம் கட்டும்டா. என்னங்க கறி மசாலா பட்டை ஒன்று மட்டும் போடுங்க. ரெண்டு போடுங்க. அதான்டா ஒன்று மட்டும் போடுங்க. 2 போடுங்க. போனதா 10 கம்பு கிராம்பு கூட போட்டோம். ரொம்ப போட்ட மாட்டேன். ஒன்று மட்டும் போடுங்க. வரலையில இதுக்குதான் நீங்க சீட்டை பிரிச்சிருக்க கூடாது. எல்லாம் போகவே என்ன போட்டோன்னே தெரியாம வதங்கட்டும்டா. முன்னாடியே ஃபர்ஸ்ட் வதங்கட்டு வதங்கட முன்னாடி போடுங்கன்னு சொல்றேன். அது நான் இந்த சின்ன வீட்டுக்கு சாப்பாடு இல்ல அதுல உரப்பு இல்ல. சாப்பாடுல உரப்பும் இல்ல, அதுல உப்பும் இல்ல. அதனால அதை இதுல ஏத்திக்கிற வேண்டியது. கீழே ஒரு வேஸ்ட் இருந்துச்சு. எங்க கீழே வேஸ்டா இருக்கு பாரு. அந்த இருக்கு இது வேஸ்ட் எல்லாத்தையும் சொல்லதான் பொடிக்கிறதுக்காக வேஸ்ட் கொண்டு வந்தேன். லாஸ்ட்ல கீழே ஆன மாதிரி எல்லாத்தையும் ரிவ்யூ வாங்கிக்கிறீங்க. அதுதான் முக்கியம். ரோட்ல போறவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொடிடு அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கு. ஃபேமஸ் ஆயிருக்கலாம். இன்னொரு பொடிடு. இன்னொரு படணும் 3 படணும். 3 கொடுத்துண்டா. போதும் 2 போதும்டா. ஆமா 2 போதும். பெரிய பேட்டா 2 ஆமா போதும். பத்தலைனா போடுதுண்டா. அதான வாங்கி இருக்குடா. அது வந்து வரலைன்னா அது கிரிமினல் இருக்கும். இன்னும் ஒரு மடன் முடி வச்சுக்கிறோம்.
இதை போட்டு வேக விடுங்க. இருடா வேக விடுங்க. இதை மறந்துட்டு அந்த கோழி வீடியோ எடுத்து வச்சுக்கிறீங்க. கோழி வீடியோ எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி போனால் இங்கே சிக்கனை காட்டுறோம். அடுத்து வர சொல்லுங்க. ஹலோ சரி கொஞ்சம் கொஞ்சம் போடு. அள்ளி போடு கொஞ்சம் அள்ளி அந்த கொட்டாம ஒரு அடி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அழுறா கட்டாம பைய இரு கிண்டி விடுங்க. தண்ணியை ஊற்றி விடுங்க. தண்ணி இது ஊத்துனா அது நல்ல தண்ணி விடு. அந்த கரண்டி எடுத்துக்கிறீங்க, பிரியாணி கரண்டி. வேணுமா? போதுமா? தண்ணி தண்ணி ஊத்துறா. 2 செம்பு கிண்டிடலாம். தண்ணி எடுங்கம்மா. உப்பு போடுங்க ஃபர்ஸ்ட். உப்பு போட்டுக்கங்க. இது தண்ணி ஊத்து. போதும். இன்னொரு உப்பு நல்லா போடுங்க. இப்படி லாஸ்ட்ல 72டா முன்னாடி போடு. தண்ணி வாங்கணுமா? தண்ணி வாடு. தண்ணி இருக்கணும் வீட்டுல. உப்பு போடு. தண்ணி இருக்கா மாப்பிள்ள எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஆள் கையுமா இருக்குங்கிறதா நீ இப்படி பேசலாமா? என்னைக்கு மூஞ்சி தண்ணி பத்துமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்களே வேகட்டும். பேசணும் போன்ல போட்டா மூடி வைங்க. உப்பு நல்லா போட்டீங்களா? உப்பு நல்லா ரெண்டு சைடு லைட்டா கொதிக்க முடியும். உப்பு பண்ணலாம் போட்டுருக்கு 2 சைடு. சுதானே தயிருக்கு மேய்ச்சாதி. தயிர் என்ன இதானா? வெங்காயத்துக்கு வாங்கிடுவோம். ஒரு ஆள் தயிர் வெங்காயம் சொல்லிட்டீல்ல? இல்லை சொல்லல. சொல்லுப்பா சொல்றீங்க என்னது? நம்ம ஒரு விளையாட்டை இப்போ பண்ணுவோம். வாங்க போவோம். சரி போடுவோம். லெமன் பிள்ளை ஆடி சாக்கி அப்பா போயிட்டாங்களாக்கு. ஆட்டே போடுவாங்க. சரி ஆட்டே போடு பாரு. தயிர் ஊற்றிட்டீங்களா? ஊற்றியாச்சு. சாப்பிட்ற அளவுக்கு நீ வாங்கிக்க. சாப்பிட்ற அளவுக்கு ஒரு லெக் பீஸ் தான் வைக்கணும். எல்லாரும் லெக் பீஸ் வரும்பா. கழுவுடா, தட்டை கழுவுடா. ஜெய் கழுவியாச்சா? நீ தம்பி ஆடி போய் சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து கழுவுனதுல போடுங்கப்பா. மொத்தமா எதுக்கு லைட்டா தரச்சு சரக்கு எடுத்துருங்க. சாப்பாடு போதும்ல, 10 மணி வாங்கி தரவா? கொஞ்சம் போல பச்சைங்களா இருக்கணும். உப்பு போட்டுக்கிறங்க. ஒரு பக்கத்துல டவலுங்க அதை வாங்கும்போது பாருங்க. மச்சான் லைட்டா தள்ளி நவலுங்கம்மா. 2 லெக் பீஸ் உள்ளது. அதனால ஒண்ணுமே இல்லை. லெக் பீஸ் உடஞ்சா நல்லா இருக்கு. வாங்க ஜவா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கொட்டக்கூடாது. கையிலும் கிரேவி வாங்க. கிரேவி அதுல கிரேவி
கீழே பிடிச்சிருக்கப்பா, கீழே உள்ள எடுத்து. தயிர் வெங்காயம் இருக்கு. ஆமா, என்ன வேணும்ல? புதினா தான் வெட்டி வச்சிருக்கேன். 2 லெக் பீஸ் வை உங்களுக்கு. எல்லா பிளேட்லயும் 2 வச்சு விடுங்க. ஆமா முடிஞ்சு. பீஸ்ல லெக் மட்டும் பீஸ் சாதா உள்ள உடச்சு வந்துருச்சு போலயே. காண்டி 3 வச்சிருக்கேடா. உக்காண்டி 3 4 இலும் இது எப்படி என்னடா எங்கடா இருங்க உட்கார்றா. யாருக்கு இது ஆமா அடுத்த பிளேட் கொட்டாத அளவுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க. அவன் சிம்மியானுக்கு செலுத்துக்கு வை. நல்லா இருக்கா? எங்கடா கூப்பிட்டு போறாயே? வெள்ளனியே கூப்பிட்டு போறாயடா. என்ன விளாத்திய? ஒண்ணுமே இல்லாமா கேண்டீன்ல லேசா வெல்டிங் வச்சாங்க. அதுதான் 5 மணி போயிட்டு அட வந்து 2 பேர் யாரா இருக்கீங்க? 2 பேர். ஆமா. மூணு இருக்கலாம் கண்டிப்பா. ஆள் இருக்கு பாத்துக்கங்க. ஃபைனலா பிரியாணி கிடைச்சிச்சு. பச்சைமிளகா உள்ள இருக்கு. வெட்டி விடு வந்து ஒரு ஆள் டைப் பண்ணி. ஒரு ஆள் எந்திரிச்சு வாங்கிட்டு பாருங்க அப்படியே. தேங்காய் பிரியாணி எப்படிப்பா இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன எல்லாரும் நல்லா இருக்கா இல்லையா? நீ போய் சாப்பிடு. காட்டு மச்சான் கிரேவி. போயிட்டேன் கை காசு மட்டும் கொடுத்தாங்க.